நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11. கர்த்தருடைய கிருபையினால நம்ம 10 அதிகாரங்களை முடித்து இந்த 11ஆவது அதிகாரத்திற்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்குள்ளாக இந்த ஆசிரியர் நம்மளை கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அதாவது ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஒவ்வொரு வேதத்தை வாசிக்கும் போது நிறைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில தான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கணும். நிறைய, அதாவது நம்ம ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு நம்ம வேதத்தை வாசிக்க கூடாது. நமக்கு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை பத்தி இது இப்படி சொல்லுதா அப்படின்ட்டு அதை கன்க்ளூட் பண்ணிட்டு, அதாவது நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு வேதத்தை நம்ம அதுக்கு சபை கட்டுறது மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. ஆனா சில ஐடியாஸை தேடுறதுக்கு நம்ம ஒரு இது பண்ணலாம். அதான் சொல்லியிருக்கேன், நம்ம பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே பச்சையா தெரியும், ப்ளூ கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் தெரியும் மாதிரி நம்ம சில சத்தியங்களின் அடிப்படையில பார்த்து வேதம் முழுக்க இருக்கிற அந்த காரியங்களை நம்ம தெரிந்தெடுத்து நம்ம படிக்கலாம். நான் இந்த இதை பார்க்கும்போது எபிரேய நிருபத்தை ஃபுல்லு இப்போ நம்ம 10 அதிகாரங்கள் ஒவ்வொரு வசனமா நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். எல்லாம் ஒவ்வொரு வசனமா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 11ஆம் அதிகாரம், குறிப்பா இந்த 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை விளக்குறதுக்காக தான் இவர் முழு அதிகாரத்தை, அதாவது 1ஆம் அதிகாரத்திலிருந்தே அவர் இதுதான் எதுக்கு அதை நோக்கமா வச்சிருக்கிறாருன்னா, இந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய 38ஆம் வசனத்தை விளக்குறதுக்காக தான். குறிப்பா இந்த 11ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல தான் அப்படியே அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த 11ஆம் அதிகாரத்தை அதுக்காக தான் வச்சிருக்கிறாருன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் யாரை பற்றி பேசுது? தீர்க்கதரிசிகளை காட்டிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் அப்படின்றத காமிக்குது. 2ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா தேவ தூதர்களை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர்ன்றத காமிக்குது. 3ஆம் அதிகாரம் மோசேயை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் காமிக்குது. 4வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டின் யோசுவாவாகிய அந்த யோசுவா கானானுக்கு கொண்டு போகல, ஆனா புதிய உடன்படிக்கையின் இந்த யெகோஷுவா கானானுக்கு, நித்திய கானானுக்கு, பரம கானானுக்கு நம்மளை பிரவேசிக்க வல்லவரா இருக்கிறாரு. அதாவது அந்த யோசுவா இந்த பூமிக்குரிய கானானுக்குள்ள கூட்டு போறாரு. மோசேயின் நியாயப்பிரமாணம் கூட்டு போகாதத யோசுவா கூட்டிட்டு போறாரு. இங்க புதிய உடன்படிக்கையின் இயேசு கிறிஸ்து அவர் நித்திய பரம கானானுக்கு நம்மளை அழைத்து செல்கிறவரா இருக்கிறாரு. அதனால இவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் அப்படின்றத காமிச்சு கொடுக்குது. 5ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய லாங் சாப்டர்ஸ் அதுல இருக்கு. அதுல என்னன்னா, பிரதான ஆசாரியர்களை காட்டிலும் இந்த ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர்ன்றத காமிக்குது. 9ஆம் அதிகாரத்துல ஆசரிப்பு கூடாரத்தை காட்டிலும் மேலானவர் ஆண்டவர் இருக்கிறாரு, தேவாலயத்தை காட்டிலும் மேலானவர் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்ற சில சத்தியங்களின் அடிப்படையில நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில எப்படி வராருன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவும் சொல்றது எதுக்குன்னா, இப்ப இந்த பழைய உடன்படிக்கையை விட இந்த புதிய உடன்படிக்கை மேலானது, சிறந்தது, உயர்ந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதிய உடன்படிக்கையில இருக்கிற நாம பெரியவர்களாக, சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்மை அவர் மாற்றுகிறதற்காக இதெல்லாம் செய்யறாரு. இதை நம்ம மறந்துடவே கூடாது. ஒரு பெரிய காரியங்களை, பெரிய ஒரு விஷயம் இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கைன்றது நம்ம நினைக்கிறத போல ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது. இதுல ஒரு மிக சிறந்த, மிக பெரிய, மிக உயர்ந்த ஸ்லாக்கியங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களிலேயே மிக சிறந்தவர், மிக பெரியவர், மிக உயர்ந்தவர் யாருன்னு பார்த்தா யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை விட புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்துல புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி பெரியவனா இருக்கிறான் அப்படின்றத காமிச்சு கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுல அந்த ஜனங்க மிகப்பெரிய அற்புதங்களை கண்டாங்க. செங்கடலை பிளக்கிறத பார்த்தாங்க, செங்கடலை பிளந்தாங்க. பழைய ஏற்பாட்டின் தலைவர்கள் செங்கடல்களை பிளந்தாங்க, யோர்தானை பிளந்தாங்க, கற்பாறையிலிருந்து நீர் ஊற்ற கொண்டு வந்தாங்க, வனாந்தரத்துல காடைகளை கொண்டு வந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால பெற்றுக்கொண்ட அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த ஜனங்க அனுபவிச்சாங்க. சீனாய் மலையில தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறத முகமுகமாய் பாக்குறாங்க. அங்க தேவனுடைய பிரசன்னம் இறங்கி இருக்குது. அப்படியே மோசே அங்க இருக்கிறாரு. மோசே தேவனுடைய பிரசன்னத்தை பர்சனலா அனுபவிக்கிறாரு. இங்க இருக்கிற ஜனங்க அங்க தேவனுடைய பிரசன்னம் இடி முழக்கங்களோடு இருக்கிறத கண்கூடா பாக்குறாங்க.
தேவனுடைய சத்தத்தை கேட்கறாங்க. ஐயோ, ஆண்டவர் வேணாம், ஆண்டவருடைய பிரசன்னத்துல அவருடைய சத்தத்தை எங்களால கேட்க முடியல, மோசே நீயே பேசுப்பா அப்படின்றாங்க. சரி, மோசையை பேசினாலும் மூஞ்சில முக்காடு போட்டுக்கோ, முகத்தையே என்னால பார்க்க முடியல, தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து அவ்வளவு ஒரு பெரிய வல்லமை எங்களால தாங்கக்கூடாத வல்லமை இருக்கு அப்படின்றத காமிக்கிறாங்க. இப்படியெல்லாம் பழைய உடன்படிக்கை இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றதுனால அது நிஜம், ஆண்டவர் சொல்றதுனால உண்மை என்னன்னா, இவ்வளோ அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டாலும் புதிய உடன்படிக்கையில நாம அவர்களை விட பெரியவர்கள். ஏன்னா நமக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவப்பட்டிருக்கு. நம்மளால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பயன்படுத்த முடியும், அவரோட நாமத்தை பயன்படுத்த முடியும். அன்றைக்கு அவர்கள் அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தாலும் அவர்களுக்கு ஆண்டவருடைய ரத்தம் அப்பொழுதுக்கு அவங்களால பயன்படுத்த முடியல. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் இருந்துச்சு, ஒரு எருதின் ரத்தம் தான் இருந்துச்சு, ஒரு காளையின் ரத்தம் தான் இருந்துச்சு, ஒரு இளம் காளையின் ரத்தம் இருந்துச்சு, ஒரு பறவைகளின் ரத்தம் தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு பலிகள் தான் இருந்துச்சு. அது போல நிரந்தரம் இல்லாத ஒரு ஆசரிப்பு கூடாரம் தான் இருந்துச்சு, நிரந்தரம் இல்லாத அந்த தேவாலயம் தான் இருந்துச்சு. நினைக்கலாம் ஆசரிப்பு கூடாரம்ன்றது நிரந்தரம் இல்லாதது, தேவாலயம் நிரந்தரமானது அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா தேவாலயத்தை இடிச்சுதான் போட்டாங்க. அது நிரந்தரம் இல்லை, அது கைகளினால் கட்டப்பட்டதா இருக்கிறதுனால அது கைகளினால் இடிக்கப்பட்டும் போச்சு. கைகளினால கட்டப்படாத தேவனுடைய ஆலயம் ஆகிய நாமள ஒருவனும் ஒரு காலும் இடித்து போட முடியாது. நாம தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாத்தையும் இந்த எபிரேய நிருபத்துல, இந்த எருசலேம் திருச்சபையில இருக்கிற எபிரேய ஜனங்களுக்கு இந்த ஆசிரியர் கற்றுக் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இப்ப 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை சொல்றாரு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் நாத்துமா பிரியமாய் இராது. இப்ப இது வந்து ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல இது அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. ஆபகுக்ல தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி ரொம்ப தெளிவா சொல்றாரு, விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் நீதிமான் பிழைக்க முடியும். இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி தான் நீதிமான்னா என்ன, தேவனால நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள். நம்ம அதை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம். நீதிமான்னா நம்மளுடைய செல்ஃப் ரைச்சஸ்னஸ் கிடையாது, சுய நீதி கிடையாது. சுயமாய் ஒருவரும் ஒரு காலமும் நீதிமானாக முடியாது. ரோமர்களது நிருபம் முதல் 3 அதிகாரங்கள் இதை நமக்கு தெளிவா நமக்கு போதிக்குது. ஆண்டவருடைய கிருபையினால மாத்திரம்தான் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நீதிமான்கள் ஆகிறதுக்கும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீதிமான்கள் ஆக்குறதுனா, நான் நீதிமான்கள் ஆயிடுறதுனா நான் ஏதோ செஞ்சு ஏதோ பண்ணி ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணி எதையோ நான் வந்து ஏதோ குட்டிகரம் நடிச்சு அந்த இதை நான் சம்பாதித்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த நீதியை, தேவனுடைய நீதியை ஒருவனும் ஒரு காலமும் சம்பாதிக்க முடியாது. அவன் அதை சுதந்திரிக்க வேணுமானால் அது தேவனால மாத்திரதான் முடியும். அதனாலதான் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் இந்த பூமிய அன்பு கொண்டிருக்கிறார். அப்ப விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னா, விசுவாசத்தினாலதான் தேவனால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறவன் இந்த பூமியில பிழைக்கணும். அதுல விஷயம் அங்கதான் இருக்கு. பிழைப்பான் அப்படின்னா பிழைக்கலாம், பிழைக்காம போலான்ற மாதிரி இல்ல. நம்மளுடைய பிழைப்புன்றது அது விசுவாசத்தினால மாத்திரம் தான் இருக்கணும். அதாவது தேவனை சார்ந்ததாய் மாத்திரம் தான் இருக்கணும். நம்முடைய சுய கிரிகளின் அடிப்படையிலோ சுய பலத்தின் அடிப்படையிலோ சார்ந்ததாய் இல்லாமல் தேவனை சார்ந்ததாய் மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதனாலதான் நம்முடைய வாழ்வை விசுவாச வாழ்வுன்ட்டு கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்குது. நம்முடைய வாழ்க்கை நம்மளே விசுவாசிகள் அப்படின்ட்டு, பிலிவர்ஸ் அப்படின்ட்டு நம்ம அழைச்சுக்கிறோம். அப்ப என்றைக்கு நம்ம விசுவாசத்திலிருந்து வழுவி போறோமோ அப்ப நம்ம சில காரியங்கள்ல குறைவுபடுகிறவர்களா இருக்கிறோம். அப்ப விசுவாசமானது அப்படின்ட்டு இப்ப 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் விளக்குது. என்ன சொல்லுது? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இப்ப இன்னைக்கு நம்ம வந்து இந்த முதல் 3 வசனங்களை தான் நம்ம பார்க்க போறோம். எபிரேய நிருபத்தின் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நம்ம பார்க்க போறோம். அது 2ஆம் வசனம் சொல்லுது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்ப இங்க என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா 3 முக்கியமான அடிப்படையான காரியங்களை இந்த 3 வசனங்கள்ல இருந்து பார்க்க போறோம்.
ரொம்ப எளிமையா தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இது நடக்க போகுது. என்னன்னா, விசுவாசம்னா என்ன? விசுவாசத்தினுடைய இயல்பு என்ன? இந்த விசுவாசத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டான இடம், இந்த விசுவாசம் வெளிப்பட்ட இடம் எங்க வெளிப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு 3 முக்கியமான காரியங்களை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல விசுவாச வீரர்கள், ஏன்னா இந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டுல விசுவாச வீரர்களை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு தேவைகள் மத்தியில அவங்க வாழ்றாங்க. ஒவ்வொரு காரியங்கள் அவங்களுக்கு எதிரடையா இருக்கு. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தப்பட்ட அவங்க பயன்படுத்தின ஒரு ஆயுதம் என்னன்னா விசுவாசம். தேவன் மீது வைத்த விசுவாசம். அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, நாம இந்த மாடலை ஃபாலோ பண்ணணும். இதை வாசிச்சுட்டு இதுல ஏதோ ஒரே ஒரு உதாரணத்தை இந்த ஆசிரியர் காமிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு உதாரணத்தை காமிச்சிட்டு பாருங்க, மோசையை பாருங்க, அவர் விசுவாசத்தினால என்ன செஞ்சாருன்னு பாருங்க, இல்ல ஆபிரகாம் பாருங்க, விசுவாச தகப்பன்னு நம்ம சொல்றோம், ஆபிரகாம பாருங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இப்ப அப்படி ஒரு உதாரணங்களை அவங்க காமிச்சு கொடுத்திருந்தா நம்மளுடைய திருக்குள்ள மனசு என்ன சொல்லியிருக்கோம்? அவருக்கு நடந்துச்சுங்க, எனக்கு நடக்குமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருப்போம். அவருக்கு நடந்துச்சுங்க, அவருடைய வாழ்க்கையில அது அந்த பிரச்சனை அது நடந்துச்சு, என் வாழ்க்கையில பிரச்சனை அதை விட பெரிய பிரச்சனை. நம்ம எப்போதும் அதுதானே யோசிப்போம். இயல்பான மனநிலை என்ன தெரியுமா? ரியாலிட்டி என்னன்னா, ஒரு மனுஷன், ஒவ்வொரு மனுஷனும் அவன் வாழ்க்கையில அவனை தவிர வேற யாருமே அந்த அளவுக்கு கஷ்டப்படல அப்படின்னு யோசிப்பானாம். உலகத்திலேயே அதிக கவலை இருக்கிறது, அதிக கஷ்டப்பட்டது, அதிகமா ரொம்ப பாரம் எடுத்து வாழ்ந்தது நான் தான் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்குமா. இது சைக்காலஜிக்கலா சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்குமா. அப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு உதாரணம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய இந்த மனசு என்ன சொல்லும்? இவருக்கு நடந்துச்சு, அதே மாதிரி எனக்கு நடக்குமா? அவரு வேற, நான் வேற, அவர் ஒரு பரிசுத்தவான், நான் அப்படியா அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்முடைய மனசு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில இருந்து நம்ம வழுவி போறதுக்கு அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கும். ஆனா இங்க அதனாலதான் இந்த ஆசிரியர் முழு பழைய ஏற்பாட்டை காமிச்சு கொடுக்கிறாரு. இந்த எபிரேயர்களுக்கு, இந்த எபிரேய நிருபத்தை வாசிச்ச இந்த ஒரிஜினல் ஆடியன்ஸுக்கு முழு பழைய ஏற்பாடு தெரியும். கர்த்தருடைய கிருபையினால நமக்கும் இந்த முழு பழைய ஏற்பாடு தெரியும்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். அப்ப முழு பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களும் அறிந்த அவர்கள் அவருடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் அவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் ஜெயித்தார்கள், ஒவ்வொரு காரியங்களையும் செஞ்சாங்க. எல்லாமே இந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் அப்படின்றத இந்த ஆசிரியர் காமிச்சு கொடுக்கிறது. எதுக்குன்னா, நாமளும் அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றி நாம ஒரு தைரியமாக நம்ம நம்முடைய நடைகளை காத்து கொண்டு முன்னேறி செல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் தான் சொல்றாருல்ல, நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாகும் ஒரு மாடல் காமிக்கிறார். உன்னுடைய ஜெபம் இப்படிதான் இருக்கணும்பா. அவங்க காலங்காலமா ஜெபம் பண்றாங்க. காலகாலமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜனங்கள்கிட்ட அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் ஜெபம் பண்றதை பார்த்துட்டு, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண கத்தாங்கன்றாங்க. உடனே ஆண்டவர் ஒரு பேப்பர் எடு, பேனா எடு, இல்ல ஒரு தோல் சுருள் எடுத்துக்கோ, ஒரு செப்பு பலகை எடுத்துக்கோ, நான் சொல்றதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோ, இதே மாதிரி நீ ஜெபம் பண்ணு. அன்புள்ள பரலோக பிதாவே, எழுதுனியா? மண்டமல போடு, ஒழுங்கா எழுது, ஒழுங்கா போடு அப்படின்லாம் அதுவே சொல்ல. இதை சொல்லிட்டாரு. அவர் பண்ண ஜெபம்னா, நான் ஜெபம் பண்ண வேண்டிய விதம், உன்னுடைய ஜெபம்ன்றது இப்படி ஒரு மாடல்ல இருக்கணும், இந்த ஒரு மாடலை இருக்கணும். அப்ப நாம அந்த மாடலை பின்பற்றி அவர் எப்படி ஜெபம் பண்ணாரோ அந்த மாதிரியை பின்பற்றி நாம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அதே போல இங்க இந்த விசுவாச வீரர்களின் வாழ்க்கையை பின்பற்றி அவர்கள் யாரை விசுவாசித்தார்களோ அவரை நாம் பின்பற்றணும். அதனாலதான் நம்ம புனிதர்களை வணங்குகிறது கிடையாது. நம்ம இந்த வேதத்துல இருக்கிற நபர்களை யாரையுமே நம்ம வணங்குகிறது கிடையாது, வணங்கவும் கூடாது. வசனத்தின் அடிப்படையில் அது தப்பு, அதுக்கு அப்படி பண்றது கிடையாது. நாம அவர்கள் நடக்கையின் முடிவை நன்றாய் அறிந்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றணும். அவர்கள் யாரை விசுவாசித்தார்களோ, அவர்கள் யாரை பின்பற்றினார்களோ, அவர்கள் யாரை பின்பற்றி ஜெயம் எடுத்தார்களோ அவரை நாம பின்பற்றணும். அதற்காக தான் இந்த அதிகாரத்துல நமக்கு அநேக உதாரணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசத்தின் ஒரு வல்லமையை பற்றி இந்த அதிகாரம் நமக்கு பேசுது. விசுவாசம் என்பது நமக்கு
எதிர்காலத்தின் நிஜத்தை உருவாக்கும் வல்லமை உடையது. விசுவாசத்தை பற்றி ரொம்ப தெளிவா நமக்கு இந்த அதிகாரம் நமக்கு போதிக்குது. நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயமா இருக்குது. இந்த விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் நம்முடைய சரீர சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் நம்ம பொருளாதார ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற என்ன காரியமா இருந்தாலும் சரி, இந்த விசுவாசத்தின் மூலமா தான் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசியாமல் பெறப்பட்டது எல்லாம் பாவம்னே சொல்லுது. அதாவது விசுவாசியாமல் பெறப்பட்டது எதுனா அப்படின்னா, தேவனை நீங்கள் சாராம, தேவனை நீங்க நம்பாம, உங்க சுயபலத்தின் மீது சார்ந்து, உங்க சுயபலத்தின் மேல் பற்றுதலா இருந்து நீங்க பெற்றுக்கொள்றீங்க. நான் இப்ப உதாரணத்துக்கு நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அது பாவம். கர்த்தர், நான் உழைக்கிறேன், எனக்கு உழைக்கிறதுக்கான பலனை கர்த்தர் தராரு, நான் உழைக்கிறதுக்கான பலனை கர்த்தர் தராருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அது பாவம் இல்லை, அது விசுவாச வாழ்க்கை. ஜஸ்ட் ஒரு மெல்லிய கோடு தான். ஒரே காரியம், ஒரே செயல், ரெண்டு விதத்துல அதை இன்டர்பிரேட் ஆகுது, ரெண்டு விதத்துல அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப நம்முடைய சுயபலத்தின் மீது சாராம கர்த்தரை மாத்திர நம்பி வாழ்கிறவர்களாய் நாம் இருந்தோம்னா நாம கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தை நாம ரொம்ப உறுதியா இருக்கணும். இப்ப இந்த விசுவாச வீரர்கள் இவர்களால் நம்ம வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மனிதர்கள் வாசிக்கிறோம். இந்த அதிகாரம் முழுக்க அநேகரை நம்ம பார்க்க போகிறோம், அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்க போறோம். குறைச்சது இந்த அதிகாரத்துக்கு மட்டும் ஒரு 10 செய்திகள் இருக்கு. 10 செய்திகளுக்குள்ள இந்த அதிகாரத்தை முடிக்கலான்ட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன வழி நடத்துறாரோ அப்படிதான் போக போகுது. அப்ப இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆண்டவர் மீது வைத்த விசுவாசம்ன்ற அந்த ஒரு சாப்டர் எடுத்து வைக்கிறீங்களேன். ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆப்ரஹாம், சாராள், அப்புறம் யாக்கோபு, ஈசாக்கு, யோசேப்பு, இப்படிட்டு ஃபுல் பெரிய லிஸ்ட் போய்கிட்டு இருக்கு. இவருடைய வாழ்க்கையில இவங்க ஆண்டவர் மீது வைத்த விசுவாசம் அப்படின்ற அந்த ஒரு சாப்டர் மட்டும் தூக்கிட்டு வேற மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய பெயர்கள் கூட வேதத்துல இருந்திருக்காது. அவங்க வரலாற்றின் ஒரு சரித்திர புருஷர்களாய் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப வேதத்துல அவர்களுடைய பெயர்கள் இடம்பெறுவதற்கும், வேதாகம வரலாற்று அவர்கள் இடம்பெறுவதற்கும், தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்கள் இருப்பதற்கும் ஒரே ஒரு காரியம் தான் இருந்துச்சு. என்னன்னா, அவர்களுக்கும் தேவனுக்கும் உடையான உறவு, அதாவது அவர்கள் தேவன் மீது வைத்த விசுவாசம். இந்த ஒரு காரியம் அவர்களை வரலாற்று மனிதர்களாய் மாற்றியது. நம்முடைய வாழ்க்கையில நாம தேவன் மீது வைக்கின்ற விசுவாசத்தை நாம் எடுத்து ஓரம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை கஷ்டம். நாம என்றைக்கு இந்த தேவனை சார்ந்து வாழ்கிறோமோ அப்ப நாமும் இந்த வரலாற்றில் இடம்பெறுகிறவர்களா இருப்போம். நம்முடைய இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை இந்த விசுவாசத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம இருக்கணும். இந்த விசுவாசத்தினால மாத்திரதான் எல்லாமே நடக்குது. இந்த உலகத்திலேயே நடந்த மிகப்பெரிய ஒரு காரியம் அப்படின்னா நான் சொல்வேன், தைரியமா சொல்வேன், ரட்சிப்பு. மிகச்சிறந்த காரியம், மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு எதுனா அவனுடைய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பே இந்த விசுவாசத்தின் மூலமா தான் நடக்குது. நீங்க வாசிச்சு பாருங்க, எபேசியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிச்சு பாருங்க. சாரி, எபேசியர் 2, 8, 9, 10 3 வசனங்களை வாசிச்சு பாருங்களேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாததற்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த கிருபையை குறித்து, விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது 8ஆம் வசனத்தோட நிறுத்திடுவோம். கொஞ்சம் ட்ரை பண்ணி 9ஆம் வசனத்தோட நிறுத்துவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வசனத்தை சேர்த்து படிக்கணும். இது ஒரு ஹோல் பேக்கேஜ். இந்த 3 வசனத்தை சேர்த்து படிக்கிறது தான் நல்லது. கிருபையினாலே, ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே, ஆண்டவருடைய தயவுனாலே, தகுதியற்று நமக்கு அவர் காட்டின தயவுனாலே, விசுவாசத்தை கொண்டு நாம நாம ஆண்டவர் மீது வைக்கின்ற விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய ரட்சிப்பே எதன் அடிப்படையில இருக்கு?
நாம ஆண்டவர் மீது வைத்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாய் நம்ம கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரை விசுவாசிக்காம நம்ம வந்திருக்கிறோமா? ஆண்டவரை விசுவாசிச்சதுனாலதான் நம்ம ரட்சிக்கவே பட்டிருக்கோம். அதான் அடிப்படை. இந்த ஆண்டவரை இனி நான் என் வாழ்க்கையில இந்த ஆண்டவரை பின்பற்ற போகிறேன். இனி நான் என்னுடைய வாழ்க்கையில இவருக்கு மாத்திரம் தான் இடம். என்னுடைய வாழ்க்கையில இனி இவர் மாத்திரம் தான் செயல்பட போறாரு. என்னுடைய வாழ்க்கையில இனி இவருக்கு தான் முதலிடம் அப்படின்ட்டு நாம இந்த ஆண்டவரை பின்பற்றுகிறோம். இந்த ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அதனால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அதான் கிரியை இல்லா விசுவாசம் செத்தது. தேவன் கிருபையாய் தந்த யாவற்றையும் நாம விசுவாசித்து பெற்றுக்கொள்ளணும். அதான் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் அதை பெற்றுக்கொள்கிறது. ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த யாவற்றையும் நாம பெற்றுக்கொள்ளணும்னா அது நம்மளுடைய விசுவாசம் தான். தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்ன வேத வசனம் அதற்கு இணையான ஒரே ஒரு காரியம்னா விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்கள் மலைகளை பார்த்து பெயர்ந்து கடலில் தள்ளுண்டு போன்னு சொன்னாலும் அது அப்படியே ஆகும். உங்க வாழ்க்கையில மலைகள் வந்துச்சா? அந்த மலைகளை பார்த்து பெயர்ந்து கடலில் தள்ளுண்டு போனா போயிடும். சரியா? லிட்டரலா ஒரு மலையை கொண்டு போய் உடைச்சு இன்னைக்கு அடிச்சு தம்சம் பண்ணிடுறாங்க, இல்லாம தரமட்டம் ஆக்கிடுறாங்க. மிஷின்ஸ் வந்துருச்சு, இதாயிடுச்சு. அப்போ ஒரு மலையை உடைக்கிறதுன்றது எளிதாயிருச்சு. அதுக்கான மிஷினரிஸ் எல்லாம் வந்துருச்சு, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மலைகளை உடைக்கிறதுக்கு ஏதாவது மிஷின் இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறாதபடிக்கு தடையா இருக்கின்ற காரியங்களை உடைக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? அதுதான் விசுவாசம். அந்த மிஷின் தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை வைத்து அதை உடைக்கலாம். ஒருவேளை உடைச்சிருந்தீங்கன்னா அடுத்தது ஒரு பெரிய மலையை பார்த்துருக்கோம். இப்பதான் ஒரு மலையை கடந்து வந்தேன், அடுத்தது உடனே இந்த மலையா அப்படின்னு நீங்க மிரண்டு போயிடாதீங்க, உங்களுக்கு சோர்ந்துடாதீங்க. அதையும் எளிதா மேற்கொள்ளலாம். இல்லைங்க, என் வாழ்க்கையில மலையே நான் பார்க்கலாம், கர்த்தருக்கு சந்தோஷம், நிச்சயமா பார்ப்பீங்க. பார்க்கும்போது தைரியமா அந்த மலைகளை உடைச்சு தள்ளுங்க. அப்ப இந்த விசுவாசம்ன்றது மலைகளை பெயர்க்கத்தக்கதா இருக்குது. இது நடைமுறை வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தக்கூடியதா இருக்கு. அதனாலதான் யாக்கோபு ரொம்ப தெளிவா சொல்றாரு, அதாவது கிரியை இல்லா விசுவாசம் அது செத்தது. அதாவது அப்படி விசுவாசமே கிடையாது. விசுவாசம் நம்முடைய கிரியைகள்ல வெளிப்படணும் அப்படின்றத சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன் 3 காரியங்களை நீங்க பார்க்க போறேன்னு சொன்னேன். முதலாவது என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்றால் என்ன? முதலாம் வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஈஸ் டு ரீட் இப்படி சொல்லுது பாருங்க. நாம் நம்புகிறவற்றின் மீது கொண்டுள்ள உறுதிதான் விசுவாசமாகும். நாம் கண்களினால் பார்க்காவிட்டாலும் உண்மையாய் ஒன்றை நம்புவதுதான் விசுவாசம் அப்படின்ட்டு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இன்னும் இந்திய சமகால மொழிபெயர்ப்புன்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. அந்த மொழிபெயர்ப்புல எப்படி மொழிபெயர்த்துறாங்கன்னா, விசுவாசம் என்பது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்களை குறித்த நிச்சயமும் நம்மால் காண முடியாதவற்றை குறித்த உறுதியுமாய் இருக்கிறது. விசுவாசமானது, அதாவது விசுவாசம் என்பது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்களை குறித்த நிச்சயம், நம்மால் காண முடியாதவற்றை குறித்த உறுதி. அதனாலதான் நான் விசுவாசத்தை பற்றி நடைமுறைப்படுத்த வேண்டிய விசுவாசம் அப்படின்னு நிறைய செய்திகள் நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடைமுறைப்படுத்த வேண்டிய விசுவாசம்ட்டு ஒரு பெரிய தொடர்ந்து நிறைய காரியங்களை பார்த்தோம். அதுல கூட சொன்னேன், அது ஃபெய்த்ன்றது சப்ஸ்டான்ஸ் எவிடன்ஸ் அப்படின்றத பத்தி பேசியிருக்கேன். அதாவது விசுவாசம் தான் நமக்கு, அதாவது ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அதற்கான பிரைமரி சோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வர்றது விசுவாசம் கிடையாது. விசுவாசம் தான் பிரைமரி சோர்ஸ். அதுதான் இப்போ ஒரு பில்டிங் கட்ட போறோம் அப்படின்னா அதுக்கு இது இருக்கணும், செங்கல் இருக்கணும், சிமெண்ட் இருக்கணும், கம்பிகள் இருக்கணும், கருங்கல் இருக்கணும், பேங்க்ல காசு இருக்கணும், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா நமக்கு என்ன வருது? விசுவாசம் வருது. அது கிடையாது விசுவாசம். ஒரு பில்டிங் கட்ட போறதுக்கு எப்படி கல்லு, சிமெண்ட், மண்ணு தேவையோ அதே போல விசுவாசமும் ஒரு தேவை. ஒரு உதாரணத்துக்கு பில்டிங் சொல்றேன், நீங்க என்ன வேணா போட்டுக்கோங்க. ஏதோ ஒரு காரியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அப்ப அதுக்கான பிரைமரி சோர்சஸ், அடிப்படையான தேவைகள் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வரது விசுவாசம் கிடையாது. விசுவாசம் தான் பிரைமரி சோர்ஸே, அதுதான் அடிப்படையே. இந்த அடிப்படையில யோசிக்கணும், இந்த அடிப்படையில நம்ம பார்க்கணும். எதிர்காலத்தை குறித்து தர நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஏதோ ஆகாயத்துல சிலம்பம் சுத்துகிறவர்களை போல
வெறுங்கையில வந்து இந்த வாயிலே வடை சுடுவோன்றாங்க தெரியுமா, அது மாதிரி வாழ்க்கை கிடையாது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. இது வந்து உறுதியான நம்பிக்கை. அதே போல இந்த ஆப்டிமிசம்னு சொல்லுவாங்க. சில பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து உங்க எதிர்காலத்தை குறித்து பாசிட்டிவா பேசுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. இதெல்லாம் உலகத்துல நிறைய சொல்லி தராங்க. இப்படி ஒரு இதை கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். பாசிட்டிவா திங்க் பண்ணணும். இந்த ஆலிசுன்னு சொல்றோம். அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாம் நன்மையா இருக்குங்க. ஆனா பிரச்சனை பெருகும்போது இங்க ஹார்ட் பீட்டும் டப்பா டப்பா டப்பான்னு நார்மலா மிருதங்கம் வாசிச்ச மாதிரி போறது, டப்பாங்குத்து அடிக்கிற மாதிரி ஹார்ட் பீட்டு பயங்கரமா போய்கிட்டு இருக்கும். அப்ப சில காரியங்கள் இப்படி உலகம் கற்று தருகிற காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது அப்போதைக்கு கொஞ்சம் அப்படி ஒரு காமா இருக்கிற மாதிரி இருக்கும். சில ஏதாவது இந்த காரியத்திலிருந்து விடுபட்டு வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம வாஞ்சிக்கும் பொழுது நமக்கு கொஞ்ச நேரம் அதை மறந்து இருக்கிறோம். இப்ப நிறைய இந்த ஐடி கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷோஸ் வைக்கிறாங்க. அபிஷியலாவே அவங்க நிறைய இதை கூட்டு போறாங்க. ஏன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவங்க வந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சில இது மாதிரி ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இருக்கிற தியேட்டர்ஸ் கூட்டு போயிட்டு அவங்க உட்கார வச்சு இந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் பேசுறதை கேட்க வச்சு சிரிக்க வச்சு கூட்டு வராங்க. இது ஒரு நல்ல ஒரு மனநிலை கொண்டு வரும்ன்றாங்க. திருப்பி கொண்டு போய் என்ன ஆகுது? அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் வருது. திருப்பி ஒரு சிரிப்பு வருது, திருப்பியும் ஸ்ட்ரெஸ் வருது. மாறி மாறி இது நடந்துகிட்டே இருக்கு. அப்ப கிறிஸ்தவ சத்தியம்ன்றதும் விசுவாசத்தை குறித்த போதனைன்றது உங்களை பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. இல்ல ஏதோ உங்க இருக்கிற உலக கவலை ஒண்ணு இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கு. இங்க கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு விசுவாசத்தை பெருங்க அப்படின்னு சொல்றது, இந்த உலக கவலையிலிருந்து விடுபட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம். மறுபடியும் போய் அதை தானே அனுபவிக்கணும், திருப்பி சர்ச்சில இருந்து போயிட்டு அந்த வாழ்க்கையை தானே அனுபவிக்கணும், அப்படி கிடையாது. இது கிறிஸ்தவ சத்தியம். குறிப்பா இந்த விசுவாசத்தின் பற்றிய உபதேசம்ன்றது அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடியது, அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடியது, அந்த அந்த தோல்விகளை ஜெயமாய் மாற்றக்கூடியதுதான் விசுவாசம். அப்ப விசுவாசம்னா என்ன? காணப்படாத ஒன்றின் நிஜத்தன்மையை மீது நாம கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை தான் விசுவாசம். நிறைய கோட்ஸ் மாதிரி வரும், நிறைய சில காரியங்கள் வந்து அது வந்து ஒரு கொட்டேஷன்ஸ் மாதிரி இது இந்த இடத்துல இருக்கும். விசுவாசம்ன்றது காணப்படாத ஒன்றின் நிஜத்தன்மை மீது நாம கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை தான் விசுவாசம். எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்தது பற்றி உறுதியான நம்பிக்கையின் வடிவம் தான் விசுவாசம். அதாவது இந்த முதல் வசனத்தை இப்படிலாம் நம்ம வியாக்கியானம் செய்யலாம். இந்த முதல் வசனத்தை இப்படிலாம் நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். இந்த முதல் வசனத்தை நிறைய மொழிபெயர்ப்புகள்ல சொல்லப்பட்ட காரியங்களை நம்ம தமிழ்ல இப்படிலாம் நம்ம மொழிபெயர்த்துக்கலாம். இந்த விசுவாசத்தை குறித்தது எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியத்தில் நிச்சயம். இப்போதைக்கு நம்ம பார்க்கல, இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு அது தெரியல, ஆனா நிச்சயம் நடக்குன்ற உறுதிதான் விசுவாசம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும். உங்களோட இந்த இந்த எதிர்காலத்து நிச்சயம் எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு தரும். தேவனுடைய வார்த்தை இந்த நிச்சயத்தை உங்களுக்கு தரும். நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபத்துல தரித்திருக்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்க பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், ஒரு லாங் டேர்ம் வியூ உங்களுக்கு இருக்கும். அது இப்ப பார்த்தா அதுக்கான எந்த விதமான சோர்ஸ் இருக்காது. கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான அடிப்படையான எந்த தேவைகளுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா நிச்சயம் நிறைவேறும். அதை நிறைவேற்றுவது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம். இதை நம்ம சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இது வந்து ஒரு அற்பமான காரியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, நம்ம வாழ்க்கை முன்னேறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒரே ஒரு விஷயம்னாலதான், அது ஆண்டவர் மீது வைத்துள்ள நம்ம வைத்துள்ள அந்த விசுவாசம் தான். அப்ப இந்த 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவங்க பார்க்கல. நீங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்கள் இருக்கும். ஆபிரகாமுக்கு பாத்தீங்கன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, பூமியின் மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன், இப்படிலாம் சொல்றாரு. ஆனா அதுக்கான பிரைமரி எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்தா கிடையாது, ஒன்னும் இல்ல. ஆபிராம் அப்படின்றாங்க. ஆபிராம்னா அநேகருக்கு தகப்பன். அந்த வழியில போறவங்களாம் உங்க எஜமானுடைய பேர் என்ன அப்படின்போது வேலை செய்யறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், சில நேரத்துல அது சொல்றதுக்கே கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்லுவாங்க, அவர் பேர் ஆபிராம் அப்படின்னு வாங்கலாம். ஏன் அப்படியாப்பா? அப்ப உங்க எஜமானுக்கு எவ்வளவு, ஏன்னா ரெண்டு பெரிய கலாச்சாரம். ஒண்ணு மேதி, அதாவது சுமேரிய நாகரிகம், நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கோம்ல, இந்த சுமேரிய நாகரிகம் செழித்தோங்கிய
அந்த கல்தேய பட்டணம், பாபிலோனிய கல்தேய பட்டணத்திற்கும் இந்த சைடு எகிப்துன்ற மிகப்பெரிய நைல் நதி நாகரிகத்திற்கும், இந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி ஓரத்துல வளர்ந்த பண்டைய நாகரிகத்திற்கும் நைல் நதி ஓரமாய் வளர்ந்த எகிப்திய நாகரிகத்திற்கும் இடையில தான் இந்த ஆபிரகாம் இருந்தாரு. இந்த ஆபிரகாமுடைய இந்த அவர் அந்த குடியிருப்பதற்கு முன்பாக அவங்க ஹாரான் வரைக்கும் போய், ஹாரான்ல இருந்து மத்திய தரைக்கடல், ஹாரான்னா அந்த நதி ஓரமாவே கல்தேய பட்டணங்கள்ல இருந்து நதி ஓரமாவே ஹாரான் போயிட்டு அங்க இருந்து மத்திய தரைக்கடல் வழியாகவே அவங்க எகிப்து வருவாங்க. ரொம்ப லாங் சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. என்னைக்கு ஆபிரகாம் இங்க சென்ட்ரல்ல இந்த பாலைவனத்துல அவர் குடிபெயர்ந்தாரோ அன்னையில இருந்து இந்த இரண்டு நாகரிகத்திற்கும் ஒரு பைபாஸ் மாதிரி ஆயிப்போச்சு. ஸ்ட்ரெயிட்டா வராங்க. ஏன்னா இங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சா இடையில ஆபிரகாம்னு ஒருத்தர் இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2000 வேலையாட்கள் இருக்கிறாங்கன்னா அப்ப எத்தனை ஆயிரம் ஆடுகள், மாடுகள், கழுதை, ஒட்டகம், குதிரை இருந்திருக்குன்ட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க. மிகப்பெரிய செல்வ சீமானாய் அவர் இருக்கிறாரு. அதனால அங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு தேவையில சந்திக்கப்பட்டு நம்ம எகிப்து நாகரிகத்துக்கு போக முடியும். எகிப்துல இருந்து இந்த மெசபடோமியா நாகரிகத்துக்கு வரும் பொழுது இவர் கலந்து வர முடியும். அப்ப ஜியாகிரபிக்கலா அவர் ஒரு சென்டர் பாயிண்ட் அவர் இருக்கிறாரு. அப்ப கேக்குறவங்க, உங்க எஜமானுடைய பேர் என்ன? ஆபிரகாம். அப்ப எத்தனை பிள்ளைங்க இருக்கும்? நிறைய பிள்ளைங்க இருக்கும் போல இருக்கு. ஏன்னா ஆடு மாடுகளே இவ்வளவு இருக்கு, வேலையாட்களே எத்தனை பேர் இருக்காங்க, நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னா சொல்லுவாங்களாம். ஒண்ணு கூட கிடையாது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்மவேல்ன்ட்டு ஒன்னே ஒண்ணு வந்திருக்கும். அது தேவனுடைய சித்தம் கிடையாது, ஆனா வந்திருக்கும். அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த பேரு பொருந்தல. அநேகருக்கு தகப்பன்ற பேரு பொருந்தல. ஒரு நாள் பார்த்தா ஆண்டவர் பேரை மாத்துறேன்ட்டாரு. இந்த செய்தி எனக்கு தெரிஞ்சு காட்டு தீ மாதிரி பரவி இருக்கும். அப்பா, இந்த ஆளுக்கு ஒரு வழியா பேரை மாத்தனா சொல்ல முடியல. எந்த நேரமும் அநேகருக்கு தகப்பன்னு சொல்றோம். ஒரே ஒரு புள்ளதான் இருக்கிறான், இவனை வச்சுட்டு அநேகருக்கு தகப்பன்ட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரே அசிங்கமா இருக்கு. ஆண்டவர் ஏதோ பேரை மாத்திராராம். என்னதான்ப்பா புது பேருனா, ஜீவனுள்ளவர்கள் எல்லாருக்குமே தகப்பன், ஜீவனுள்ளவர்கள் எல்லாருக்கும் தகப்பன் ஆபிரகாம் மாத்திட்டாரு. இது அதை விட ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இந்த காரியங்கள், இந்த வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு அங்க இல்ல, காணப்படல. ஆனா நடந்துச்சான்னு கேட்டா நடந்துச்சு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நிச்சயமாய் உறுதியாய் அவர்கள் பெற்றுக்கொண்டே ஆனார்கள். அப்ப நாம தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரோம் அப்படின்றது இந்த விசுவாசத்துல வெளிப்படும். எதிர்காலத்தில் நிச்சயமாய் நடக்கும் என்ற உறுதியோடு நிகழ்காலத்துல அந்த உறுதியை வெளிப்படுத்துவதுதான் விசுவாசம். என் வாழ்க்கையில இது நடக்கும், நான் இதை அனுபவிப்பேன், எனக்கு கர்த்தர் இது செய்வார் அப்படின்ட்டு எதிர்காலத்துல நடக்க போகிற காரியத்தை பற்றி நிகழ்காலத்துல உறுதியாய் நம்பிக்கையா இருக்கிறது தான் விசுவாசம். அப்ப விசுவாசம்னா என்ன அப்படின்றத குறித்து ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். விசுவாசத்தை பற்றி நிறைய போதனைகளை பேசியிருக்கிறோம், இங்கே பேசியிருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம். இதை உங்களுக்கு திருப்பி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். சில காரியங்களை திரும்ப திரும்ப எடுத்து ஞாபகப்படுத்தணும். இந்த கத்தியை கூட பார்த்தீங்கன்னா பழங்காலத்துல எடுத்து எண்ணெய் போட்டு வச்சிருவாங்க. எண்ணெய் போட்டு வைக்கலன்னா அது துரு பிடிச்சிரும். அதே போல விசுவாசத்தை குறித்த போதனையை நம்ம திரும்ப திரும்ப கேட்கலன்னா அது இருதயத்தின் ஓரத்துல அப்படியே ஆழத்துல போய்கிட்டே இருக்கும். நம்ம இருதயம், நம்முடைய மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ஒன்று மீது ஒன்று அடுக்கு வைக்கப்பட்ட ஒரு சீட்டுக்கட்டை போல. ஒரு சீட்டுக்கட்டை வச்சுட்டு அதுக்கு மேல இன்னொன்னு வச்சீங்க, அடுத்து ஒன்று வைக்கிறீங்க, அடுத்து ஒன்று வைக்கிறீங்கன்னா கீழே போய்கிட்டே இருக்கும். எந்தெந்த காரியங்களை மேல வைக்கிறோமோ அதுதான் மேல இருக்கிறோம். இப்ப விசுவாசத்தை நம்ம இருக்குது, விசுவாசத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்தை பத்தி போதனை இருக்கு, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த உலகத்தின் கவலைகள், தேவைகள், அழுத்தங்கள், பாரங்கள், இப்படி பல கல் நம்மளை போட்டு அழுத்தும் போது இது என்ன ஆயிருது? கீழே போயிருது. உள்ள போனது வெளியே வரவே மாட்டுது. அது தோண்டி எடுக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப அது பொக்கிஷத்தை போல தேடி எடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால அதை அடிக்கடி எடுத்து தொடச்சு தூசிலாம் தட்டி மேலேயே வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த புக்குலாம் அடிக்க வைக்கும்போது அந்த மாதிரிதான். சில நேரத்துல சில புக்கு மறந்தே போயிடும். தேடிக்கிட்டு இருப்பேன். சில காரியங்களை படிக்கும் போது எங்கடா இது பத்தி, ஆனா ஏதோ ஒரு மூலையில இருக்கும், நம்ம ஏதோ ஒன்று படிச்சோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியில ஏதோ வேற ஒரு நாள் ஏதோ அடிக்க வைக்கும் போது பார்த்தா அது கீழே தூசி படிச்சு போய் இருக்கும். இது இல்லாம போச்சு அப்படின்ட்டு தோணும். அப்ப சில காரியங்களை நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில காரியங்களை நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுல முக்கியமானது இந்த விசுவாசத்தை குறித்து தானே போதனை. அப்ப விசுவாசம்னா என்ன அப்படின்றத நமக்கு புரிஞ்சிருச்சு. இந்த விசுவாசத்தினுடைய இயல்பு என்னன்றத இந்த 2ஆம் வசனம் நமக்கு சொல்லிட்டு பாருங்க. என்ன சொல்றது? எதனாலே? விசுவாசத்தினாலே முன்னோர்கள், வேதாகமத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும்
நற்சாட்சி பெற்றார்கள். அதாவது அவர்கள் நல்ல ஒழுக்கம் உள்ள சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழ்ந்தார்கள். இந்த விசுவாசத்தினுடைய இயல்பு என்ன, நேச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேச்சர் ஆஃப் ஃபெய்த். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஃபெய்த் பார்த்தோம். இந்த நேச்சர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விசுவாசம்ன்றது ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நம்ம. அது இல்ல, இப்போ சும்மா ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஒவ்வொன்றா. ஒரு இதா மட்டும் சொல்லிடுறேன். இந்த விசுவாசத்தின் இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை குறித்ததான தேவனுடைய திட்டம்னு ஒண்ணு இருக்கும். அதான் பெர்ஃபெக்ட் பிளான், அதான் ஒரிஜினல் பிளான், அதான் பெர்ஃபெக்ட் பிளான். இப்ப இந்த ஃபேனை குறிச்சதான ஒரு திட்டம் என்ன அப்படின்னா, இது காத்து வரணும். காத்து வர்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இதான் ஒரு கருவி. அதான் இதோட நோக்கம். இது உருவாக்கப்பட்ட நோக்கம் அதுதான். இதுல மோட்டர் இருக்கு, இதுல பிளேடு இருக்கு அப்படின்றதுக்காக மிக்சி மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. மிக்சிலயும் அதே மோட்டர் பிளேடு இருக்கு, ஆனா அது வேற, இது வேற. அது உருவாக்கப்பட்ட நோக்கம் வேற, இது உருவாக்கப்பட்ட நோக்கம் வேற. அது அதோடைய வேலையை செய்யும் போது கரெக்டா இருக்கும். இப்ப பல்ப் இருக்கு, இதுல ஹீட் வருது, அதுக்குன்னு இது ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியுமா? லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு மேல இது பண்ண முடியுமா? நாங்க சில இதில் ஹாஸ்டல்ல இருக்கும் பொழுது அயன் பாக்ஸை ஆம்லெட் போடுறதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கோம். அதுக்கு கொஞ்சம் கேவலமாக தான் வரும்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு அயன் பாக்ஸை போட்டு ஆன் பண்ணி அதில் முட்டையை மெதுவாக ஊற்றி அதில் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்கிற நோக்கத்தை பயன்படுத்துறதுக்கு எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்படுதோ அந்த நோக்கத்தை அந்த நோக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் அதனுடைய முழுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதே போல உங்களை குறித்துதான தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்த உதவுவது இந்த விசுவாசம். இதுதான் விசுவாசத்தின் இயல்பு. உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு அப்படின்னா அது என்ன செய்யும்னா, உங்களை குறித்துதான ஒரிஜினல் பிளான் ஒண்ணு இருக்கும் கர்த்தருக்கு. அந்த ஒரிஜினல் பிளானை உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திடும். இதுதான் விசுவாசத்தின் இயல்பு. அப்போ விசுவாசம் என்னன்னு பார்த்தோம். அது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். விசுவாசம்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த விசுவாசத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னா, முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றுறாங்க. அதாவது நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க, தேவோட சித்தத்தின்படி வாழ்ந்திருக்காங்க, தேவோட நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப நாம நமக்கான தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்ற உதவுவது இந்த விசுவாசம். மூணாவது இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபெய்த். இந்த விசுவாசம் வெளிப்பட்ட இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதாவது ஒன்றும் இல்லாமையிலிருந்து, வெறுமையிலிருந்து தேவன் எல்லாவற்றையும் தோன்ற செய்திருக்கிறார் அப்படின்னா அது அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான். புரியுதா? பிஃபோர் தி ஏஜஸ், தேவன் ஆதியிலே தேவன் இருக்கு. வானத்தையும் பூமியும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக, இந்த அண்ட சராசரத்தையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக எதுவுமே இல்லை, நத்திங், ஒண்ணுமே கிடையாது. இப்ப அவர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு? ஒரு பெரிய தெளிவான திட்டத்தோடு தீர்மானத்தோடு இது எப்படி வரும்ன்ற ஒரு பெரிய ஒரு விஷனோட அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துறாரு. அவர் வெளிப்படுத்தின அந்த நிமிஷத்திலிருந்தே அவருடைய சித்தத்துல, அவருடைய உள்ளத்துல இருந்தது வெளியே வருது. இப்ப அப்படியே மனுஷன்ட்ட வாங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. உங்க வார்த்தை நல்லதை பேசுங்க, சரியானதை பேசுங்க அப்படின்றது எதுக்குன்னு கேட்டா, உள்ள சரியா இருந்தாதான் சரியா வரும். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே வராது. உள்ள ஒரு விஷயம் இருந்துட்டு வெளியே ஒரு விஷயத்த வெளிப்படுத்த முடியாது. அப்ப நீங்க உங்க வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வல்லமை உள்ள வார்த்தைகள் வல்லமையா இருக்கணும், ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கணும்னா உங்க உள்ளத்துல விசுவாசம். எப்படி? இதுக்கு அவர் கொடுக்கிற உதாரணத்தை பாருங்க. பைபிள்ல என்ன சொல்றாரு? தேவன் இந்த பூமிய உண்டாக்குறதுக்கு எதை பயன்படுத்தினாரா? விசுவாசத்தினாலே தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தினார். இந்த விசுவாசம் கிரியினாலே, அதாவது வார்த்தைனா அது ஒரு கிரியை, அது ஒரு செயல் வடிவம். வார்த்தைன்றது ஒரு செயல் வடிவம். உள்ள இருக்கிற விசுவாசத்தினுடைய செயல் வடிவமாய் இந்த வார்த்தை வெளிப்படும் பொழுது அது நிஜமாய் மாறுகிறது. புரியுதா? இப்ப நாம நம்முடைய இருதயத்தை, ஏன்னா இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும். நம்மளோட வாய் சரியானவற்றை பேசினாதான் அது வரும். விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளாய் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படணும்.
அப்ப நம்முடைய இருதயம் எதனால் நிறைஞ்சிருக்கணும்? தேவனுடைய வார்த்தையினால் நிறைய 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 விசுவாச செய்திகளை கேட்க கேட்க ஒரு விசுவாசமான காரியங்களை நம்ம நடைமுறைப்படுத்தி அதை உள்ள போட்டு நம்ம அதிகமாய் நிரப்ப நிரப்ப இப்ப நம்மளோட வாய் எப்படி பேசும்? நன்மையானவைகளை பேசும், ஜீவனுக்குரியவைகளை பேசும், சரியானவற்றை பேசும். அப்ப என்ன இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க. சொல்றாரு பாருங்க, இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் நம்ம பாக்குறோம்ல, இந்த காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் இப்ப காணப்படுது இல்ல, இதனால உண்டாக்கப்பட்டது இல்ல. இப்போ ஒரு மரத்தினால இது உண்டாக்கப்பட்டுச்சு, இந்த இந்த மேஜை உண்டாக்கப்படுது. இரும்புனால இந்த ஸ்டாண்ட் உருவாக்கப்படுது. பிளாஸ்டிக்னால இந்த சேர் உண்டாக்கப்படுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுனால உண்டாக்கப்படுது. ஆனா இந்த உலகம், தேவன் சிருஷ்டித்த இந்த உலகம், இதனுடைய பிரைமரி சோர்ஸ், இதெல்லாம் எலமெண்ட்ஸ் தானே. இந்த எலமெண்ட்ஸினுடைய பிரைமரி சோர்சஸ்லாம் ஏதோ ஒரு பொருள்னால வந்தது கிடையாது. ஃப்ரம் நத்திங், எதுலையுமே இல்லை. எங்கிருந்து வந்துச்சு? அவருடைய சித்தத்துல, அவருடைய ஐடியால இருக்குது, அவருடைய மனதுல இருக்கு. சூரியன்னா இப்படி இருக்கணும், சந்திரன்னா இப்படி இருக்கணும், பூமினா இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவர் ஐடியா வச்சிருக்கிறாரு. இப்ப அவர் வார்த்தையை வெளிப்படுத்தும் போது அது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது, அது வெளிப்பட ஆரம்பிக்குது. அது அவருடைய வல்லமை வெளிப்பட்டு அந்த வல்லமையில இருக்கிற மாலிக்யூல்ஸ், அந்த வல்லமையில இருக்கிற மூலக்கூறுகள், அந்த வல்லமையில இருக்கிற கரிமங்கள், சேர்மங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா சேர்ந்து இப்ப ஒன்றொன்றா ஃபார்ம் ஆகுது. நம்ம இன்னைக்கு பிசிக்ஸ்ல வாசிக்கிற கிராவிட்டி ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ்னு எல்லாமே அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அது அந்த வைப்ரேஷன், அதாவது இது ஒரு பெரிய ஒரு செயலாற்றும் சக்தியா இருக்கு. நீங்க இந்த ஸ்ட்ரிங் தியரி எல்லாம் போய் வாசிச்சு பாருங்க, அதை குறித்து படிச்சு பாருங்க. எப்படி வந்து அந்த அதிர்வு வந்து எப்படி இந்த பூமியை, அதாவது இந்த பிரபஞ்சத்தை சஸ்டெயின் பண்ண வைக்குது அப்படின்றத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைன்ற அந்த வல்லமை, அந்த வேவ்ஸ். வார்த்தைன்றது ஒரு வல்லமை தானே, ஒரு வேவ் தானே. அது ஒரு அறிவியல் பூர்வமா பார்க்கும்போது அது ஒரு அதிர்வு தானே, அதிர்வு தானே அந்த சத்தம்ன்றது. அப்ப தேவனுடைய வார்த்தைன்ற சத்தம், தேவனுடைய வார்த்தை மூலமாய் வெளிப்பட்ட அந்த விசுவாசம் என்ற வல்லமையினால் வெளிப்பட்ட அந்த வார்த்தை ஒரு பெரிய அதிசயங்களை நமக்கு உண்டாக்குறது, பெரிய ஆச்சரியமான காரியங்களை உண்டாக்குறது. இதுதான் நமக்கு ஒரு பிரைமரி சோர்ஸ். இப்ப நான் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன், அது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு என்னுடைய அவிசுவாசத்தை போக்கி நான் விசுவாசத்துல நிறையறதுக்கு என்ன ஒரு எப்படி நம்ம நிறையலாம்? நமக்கு அது ஒரு ப்ராக்டிக்கலா பேசுவோம். நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, நீங்க அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, விசுவாசமா இருங்க, 1000 பேசலாம். ஆனா உங்க மண்டைக்குள்ள என்ன இருக்கும்? இவன் 1000 சொல்லுவான், என் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்ததா இவன் தெரியும். இவன் ஈஸியா பேசிட்டு போயிடுவான். ஏன் வந்து பாடுறா, வந்து வாழ்ந்து பாடுறா, எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பாடுறா அப்படின்ட்டு சிலதுல உங்க மனசுக்குள்ள தோணலாம். தப்பு கிடையாது, அது இயல்புதான். அப்படி இருக்கு. இப்ப இதுக்கான சோர்ஸ் என்ன? இது எப்படி நம்ம நம்புறது? இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டேன் விசுவாசம்னா என்னன்னு சொல்லிட்டேன், இந்த விசுவாசத்தின் இயல்பு நான் சொல்லிட்டேன், இந்த விசுவாசத்தினுடைய எடுத்துக்காட்டுன்றத 3 வசனங்கள்ல பார்த்துட்டோம். இப்ப இந்த விசுவாசிச்சா நமக்கு நடக்கும்ன்றதுக்கான ஆதாரம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் வசனம் நம்ம சொல்லிட்டு பாருங்க. இந்த 3ஆம் வசனத்தின் அடிப்படையில தேவன் விசுவாசத்தினாலே ஒன்றுமே இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் பார்த்துட்டோம். இப்ப நாம எதிர்பார்க்கிறோம், நமக்கு தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு காரியங்களை வெளிப்படுத்துது. தேவனுடைய வார்த்தை சில காரியங்களை நமக்கு அறிவிச்சிருக்கு, சில காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கு. இதை நம்ம அனுபவிக்க போறோம் எதிர்காலத்துல நடக்க போகுது. ஆனா இப்ப பார்த்தா இல்ல, இப்ப கிடைக்கல, இப்ப அது இல்ல. ஆனா நடக்குமான்னு கேட்டா நடக்கும். இதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேக் போய் பாருங்க, முன்னாடி போய் பாருங்க. எங்க முன்னாடி? பிக் பேங் தியரியில போய் பாருங்க, அங்க போய் பாருங்க. தேவனுடைய வார்த்தையில சொன்ன அந்த அவர் ஒன்றுமே இல்லை, அப்ப அவர் சொன்னாரு. இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். கரெக்டா? இன்னைக்கு இந்த பூமியில இருக்கிறோம், சூரியன் வருது, கொஞ்சம் ஓவராவே வருது. இப்பதான் கர்த்தருடைய கிருபையில ஏதோ 2 நாள் மழை பெஞ்சு பரவலமா இருக்கு, மழைகள் வருது, நட்சத்திரங்களை பார்க்கிறோம், கிரகங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம நிஜத்துல பார்க்கிறோம், ரியாலிட்டியில இதெல்லாம் இருக்கு. ஆனா தேவன் சிருஷ்டித்த போது அவருடைய சித்தத்துல இருந்துச்சே தவிர நிஜத்துல இல்ல. பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக அது இல்ல, ரியாலிட்டியில இல்ல. ஆனா என்னைக்கு அவர் வாயிலிருந்து சொன்னாரோ இன்றைக்கு அதெல்லாம் நிஜமா இருக்கு. அப்ப இந்த கடந்த கால வரலாறு எதிர்கால நிச்சயத்தை நமக்கு உண்டாக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாக்குறோம்,
ஆண்டவர் அவர் சொன்னாரு, அப்படியே எல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த பார்க்க போற அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்க போற ஒவ்வொரு விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறுச்சு. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அங்க அதுக்கான எந்த விதமான சோர்ஸும் கிடையாது. தாவீதை அபிஷேகம் பண்றாரு, பார்த்தா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஒரு லாங் டேர்ம் எடுக்குது. அப்ப ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு யோசேப்புக்கு பார்த்தா ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. சரி, அதுக்கு தாவீதுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போனாரு. அடுத்தது பார்த்தா போய் கோழி அறுத்து சாவடிச்சாரு. போய் டக்குன்னு பார்த்தா ராஜாவுடைய பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டாரு. ஓஹோ, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறது போல இருக்குன்னு கூட அவருக்கு தோன்றிருக்கலாம். ஆனா அவனே அது கிடையாது. உன்னை நான் தான் உட்கார வைப்பேன். நீயா போயிட்டு நீ ஜெயிச்சுட்ட, நீ கொன்னுட்ட, அதனால ராஜாவுடைய மகளை திருமணம் பண்ணிட்டேன்றதுனால ராஜ்யபாரம் உனக்கு வராது. அவன் அடிச்சு துரத்துவான், நான் அவனை உட்கார வைப்பேன்ட்டு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அவருடைய வாழ்க்கை அப்படி. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கை ரொம்ப மோசம். தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, இங்க நெகட்டிவ்ல போகுது, மைனஸ்ல போகுது. இருந்த அப்பா வீட்டுல ஒரு செல்ல பிள்ளையா இருந்த மனுஷன் இப்ப பார்த்தா அடிமையா போறாரு. அடிமையா விற்கப்பட்டு போறாரு. அங்க போன இடத்துல அங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப மோசமாயி போய் ஜெயிலுக்கு போயிடுறாரு. விசுவாசம் எப்படி வேலை செய்து பாருங்க. என்ன சூழ்நிலை மாறினாலும் சரி, என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, ஏற்ற காலம் வர வரைக்கும் நீங்க காத்திருங்க. அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக அடங்கிருங்க. நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவர் மீது வைத்த விசுவாசம்ன்றது வெளிப்படும். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துகிறவரா இருக்கிறார். நம்ம அனைவரும் எழுந்து இருக்கலாம்.